நாத்தியம் பேசுறாங்க இல்லையா, சாமியெல்லாம் அங்க இல்ல, அவங்க சும்மா கண்டிருக்க இப்படி சொல்றாங்க இல்லையா, அவங்களுக்கு சவாலாவே சொல்றேன். மார்ச் மாதம் 28ஆம் தேதி பரமக்குடி பர்மா காலனியில ஒரு கிருஷ்ணர் கோயில் கட்டியிருக்கான். அந்த கிருஷ்ணர் கோயில நான் கிருஷ்ணருக்கு கண் திறக்க போறேன். நேரடியாவே வரலாம், வந்து பக்கத்திலே நின்று பார்க்கலாம் என்ன நடக்குது. நாங்க பண்ண வேண்டிய பூஜைகள் செய்து அந்த கண் திறப்போம். இதை நம்பாதவங்க என்னோட நம்பரு 97514 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். அந்த கண்ணை திறந்து விட்ட உடனே அந்த கண்ணாடி எப்படியெல்லாம் வெடிக்குது செதறுது அப்படிங்கிறத பார்க்கலாம். பார்க்கும்போது அதுக்கு பின்னாடி அவங்களுக்கு அந்த மூட நம்பிக்கை சுத்தமாக அகன்று. மிஷினில் வந்து நம்ம டிசைன் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, எனக்கு கண்ணு வந்து 2 இன்ச்சுக்கு தான் வேணும், 3D பிரிண்டிங் பண்ணுற அளவுக்கு மிஷின் வந்துருச்சு. இப்போ ஸ்டில் ஏன் நம்ம வந்து கையிலேயே பண்ணிட்டு இருக்கோம்? பண்ணக்கூடாது. ராமருக்கு கிருஷ்ணருக்கு கோவிலே இல்லாத இடத்துல புதுசாக போய் கட்டணும்னு நினைக்கிறாங்க இல்லையா, அவங்கெல்லாம் நிறைய ஒரு சில இடத்துல நிறைய தவறுகள் பண்ணுறாங்க. அதை நான் பார்த்து நிறைய மன உடைஞ்சிருக்கேன். இந்த மாதிரி சவால்கள் வர்றப்போ என்னைக்காச்சும் உடஞ்சு போய் உட்காந்துருக்கீங்களா? இல்லை என்னால் இதுக்கு மேலே முடியாதரா கட்டுறதுக்கே, அதை உங்களோட பெற்றோர்கள் உறவினர்கள் அவங்க எப்படி ஆதரிச்சாங்க அந்த டைமில்? ஒரு சில விஷயங்கள் சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். ரொம்ப கஷ்டம்னா மனதளவில் கஷ்டப்படும். ஒன்று செஞ்சா கரெக்டாக முறையா செய்யணும். அப்படி இல்லைன்னா செய்யவே தேவையில்லை. ஏன்னா தொழிலாளர்கிட்ட விட்டுட்டோம்னா சின்ன மிஸ்டேக் பண்ணா கூட மொத்தமும் நமக்கு லாப்ஸ் ஆயிரும். 4:30 மணிக்கு குளிச்சுட்டு, எனக்கு கிராம மக்கள் வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. குளிச்சுட்டு நான் சாமிகிட்ட போய் பார்க்கும்போது அவர் ஏதோ தத்ரூபமாக நிற்கிற மாதிரி தெரிஞ்சு. அந்த மாதிரிலாம் நிறைய பார்த்துருக்கேன். அது இன்னைக்கு உள்ள விஞ்ஞான காலத்தில் சொல்லுவாங்க, அது ஏதோ பிரம்மையில் சொல்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலே நான் உணர்ந்திருக்கேன். அவர் பார்த்த பின்னாடி எனக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. இந்த பூமி பூஜை போட்டு இங்கே கட்டடம் கட்டி வந்து நம்ம வந்த காலத்துலேருந்து பக்கத்தில் ஒரு முஸ்லீம் நண்பர் மாமா ஒருத்தர் பாய் இருந்தார். அவர் இங்கே ஒரு வீட்டில் குடியிருந்தார். இந்த வீட்டில் இங்கே வீடு கட்டி இங்கே குடியிருந்தார். அவர் வந்து அந்த நான் தான் தண்ணி விடுவேன், நான் தான் இந்த இடத்த பாதுகாத்துக்கிறேன், நைட்டில் நீங்கள் வாட்ச்மேன் போட வேணாம், நானே பார்த்துக்கிறேன், அந்த மாதிரி நல்ல ஒரு ஒத்துழைப்பு கொடுத்தாரு. அவர் வந்து அந்த நிலை வச்சோம் இல்லையா, நிலை வச்ச பிரகாரம் அவர் அறியாமல், ஏன்னா அவரே சொல்கிறார், என்ன அறியாமல் நான் தூங்கிட்டு இருக்கல எந்திரிச்சு பார்க்குறேன் மாப்பிள்ள, பசுமாடு கூட்டமாக வருது, நான் கண்கூட பார்த்தேன், இன்னைக்கு நினைச்சாலும் அப்படியே உடம்புக்குள்ள இருக்கு. ஸோ அவர் கூட்டமாக அவ்வளோ கூட்டமாக பசுமாடு வருது, மணி கட்டி வருது, அந்த சத்தத்தை நான் கேட்டேன் அப்படின்னாரு. ஒரு நல்ல மனிதர், நல்ல உதவி பண்ணார். அவருக்கு தரிசனம் அவர் கொடுத்தது மாதிரி நான் கிருஷ்ணரை நான் நேர பார்த்துட்டேன். கடைசியில் அந்த இது அவரே சொல்கிறார், நான் கிருஷ்ணர் நேர பார்த்தேன், நான் இங்கே நேர கண்கூட பார்த்துட்டேன் மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அந்த சத்தத்தை கேட்டதுக்கு முன்னாடி அவர் வாழ்க்கையே வேற மாதிரி நல்ல லெவலில் நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு கொடுத்துச்சு அப்படின்னு அவரே ஃபீல் பண்ணி சொன்ன. கும்பாபிஷேக டயத்தில் அவரே இங்கே மைக்லேயே பேசினார். இப்போ எங்கே இருக்காரு? வெல்கம் டு கூல் ஃபேர். இன்னைக்கு நம்ம கதைகள் அன்பிளக்ஸ் சீரீஸ்ல ஒரு வித்தியாசமான ஜேர்னரில் ஒருத்தர் தான் பார்க்க போகிறோம். கட்டிடக்கலை, சிற்பக்கலைன்னு எல்லா கலையிலையும் தேர்ச்சி பெற்ற ஒருத்தரால் தான் இந்த மாதிரி ஒரு கோவில்லாம் கட்ட முடியும். ஸோ அப்படி கோவில் கட்டுற ஒருத்தவங்களை வந்து ஸ்தபதின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஸ்தபதியை தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். திரு ஈர்லப்பன் முருகேசன் அவர்கள். இது வரைக்கும் அவர் வந்து பல கோவில்கள் கட்டியிருக்காரு. அவரோட அனுபவங்கள்லேருந்து நம்ம நிறைய கற்றுக்க போகிறோம். அதை வாங்க பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். சொல்லுங்க, நீங்க எந்த ஊர்ல பிறந்தீங்க, உங்களோட வாழ்க்கை எங்கேருந்து ஆரம்பிச்சது, அதை பத்தி சொல்லுங்க. நான் சிவகங்கை மாவட்டம் இளையாங்குடி தாலுகா கச்சாத்தநல்லூர் என்ற கிராமத்தில் பிறந்தேன். விவசாய குடும்பம் தான். என்னோட உறவினர்கள்லாம் நிறைய பேர் இந்த சிற்பக்கலைத்துறையில் பணியாற்ற நிறைய பேர் தொழில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ எனக்கு நான் 12th முடித்தோடனே எனக்கு இதில் அதாவது ஸ்தபதியாக வரணும், அது சம்மந்தப்பட்டு படித்து நம்ம வரணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருந்துச்சு. அதனால் அப்படியே. அப்போ உங்கள் குடும்பம் வந்து விவசாய குடும்பம் தான்? விவசாய குடும்பம். நீங்கள் எப்போ இந்த சிலை செய்கிறத ஆரம்பிச்சிங்க? சிலை 2006 இருந்தே நான் என்னோட படிப்பை முடிச்சுட்டு நான் ஆரம்பிச்சிட்டேன் சிலை செய்கிறதுக்கு. என்னோட குருநாதர் சுப்ரமணியன் கணபதி சார் வந்து அதுக்கு வழிவகை செஞ்சார். குடும்பம் வந்து விவசாய குடும்பம் சொன்னீங்க. உங்களுக்கு எப்படி இந்த கலை மேலே ஆர்வம் வந்தது? எப்படி விவசாயம்னா விவசாயத்துக்கு தான் போயிருப்பாங்க? ஆமாம். இல்லை, அதுக்கு முன்னாடி எங்கள் உறவினர்கள் நிறைய பேர் கோவில் வேலைகள் நிறையா பார்த்துட்டு இருந்தாங்க. கோவில் வேலை ஸ்தபதியாக இல்லை, எல்லாருமே இப்போ நான் இருக்கிற மாதிரி முன்னாடி நிறைய ஸ்தபதிகள் இருந்தாங்க. அவங்கள்ட்ட போய் வேலை பார்த்தாங்க. அதில் என்னோட ஓன் பிரதர் கூட பிறந்தவர் எங்கள் அண்ணனும் வேலை பார்த்தாங்க. எல்லாருமே வேலை பார்த்தாங்க. அதனால் சரி நம்ம அந்த லீவ் டயத்தில் சரி போவோமே அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அவங்க செஞ்ச அந்த இதெல்லாம் பிடிச்சிருந்துச்சி. இதுலேயே வந்து நம்ம இன்னமும் வித்தியாசமாக நிறைய பண்ண இதுதான் நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறது என் மனசுக்குள்ள அப்பயே ஓடிச்சு. எந்த விஷயம் ஃபர்ஸ்ட் பார்த்த விஷயங்கிறது கோவில் கட்டிடக்கலை.
அந்த அதாவது எப்படி சொல்றது, கருங்கல் மலங்களிலேயே அந்த வர்க்கம் உபபீடம், அதிஷ்டானம், பாத வர்க்கம், பிரஸ்தரம் சொல்லுவோம். இந்த மாதிரி அந்த என்ன சொல்றது, ரூப் மட்டம் வரைக்கும், அந்த வியாழவரி வரைக்கும் கருங்கல்ல செய்வாங்க. மேலே விமானம் வந்து சிம்ல செய்வாங்க. அந்த மாதிரி வேலைகள்ல இவங்க வேலை பார்த்துட்டு இருக்கும்போது நான் அந்த அங்கே போகும்போது அதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால கண்டிப்பாக நம்ம இதில் ஏதாவது சாதிக்கணும், கண்டிப்பாக இது சம்மந்தப்பட்டு நம்ம படிக்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது என் மனசுக்குள்ள அப்பயே அது 10th படிக்கும் போதே நான் சும்மா எதர்ச்சியாக அந்த லீவ் டயத்தில் போகும்போது எனக்கு அந்த மனசுக்குள்ளே எனக்கு ரொம்ப ஆழ்மையாக பதிஞ்சிச்சு. அதே இது அப்புறம் 12th முடித்தோடனே நான் அதுக்கான அடுத்து வேலைக்கு போனேன். வேலைக்கு போகும்போதே அது நிறைய விஷயங்கள் சுப்ரன் கணபதி ஐயாவை பார்த்ததே அது ஒரு ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான விஷயம். அந்த மாதிரி அதுக்கப்புறம் எதுவும் முறையான பயிற்சி எடுத்துக்கிட்டீங்களா? ஆமா, முறையான பயிற்சி இதில் வந்து பிஏ ஆர்கிடெக்ட் முடித்தேன். முடிச்சுட்டு பிஏ ஆர்கிடெக்சர் முடிச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் நீங்க பிஇ படிச்சிருக்கீங்க? ஆமா, ஓகே. எந்த காலேஜ்ல படிச்சீங்க? பெங்களூர் கம்யூனிஸ்ட்ல படிச்சேன். பெங்களூர்ல. அது முடிச்சுட்டு இப்ப கோவில் கட்டுறதுக்குன்னு எதுவும் ஸ்பெஷலான படிப்பு எதுவும் இருக்கா? கண்டிப்பா. டிப்ளமோ ஸ்கல்ப்சர் ஆர்க் இருந்தது. அந்த இது எல்லாமே அங்கேயே சேர்த்து எல்லாமே வந்துடும். அதையெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கு முன்னாடியே அந்த பிஇ பண்றதுக்கு முன்னாடியே ஓரளவு இந்த கட்டிடக்கலை சம்மந்தப்பட்டு ஒரு 50% அனுபவத்தில் உள்ளவங்கள்ட்ட இருந்தே நான் கொஞ்சம் கற்றுக்கிட்டேன். எங்கள் முன்னாள் பிரின்சிபால் அவங்க தான், நீ பிஇ பண்ணாதான் இந்த ஆர்கிடெக்ட் முடிச்சா தான் உனக்கு வேல்யூஷன் சொல்லிட்டு என்னை அந்த இதில் அந்த இதுக்கு ஊக்குவிச்சார். உங்களோட அந்த ஆரம்ப கால அனுபவங்கள் ஏதாவது சொல்ல முடியுமா? ஆரம்ப காலத்துல வந்து நீங்க போயிருப்பீங்க, நீங்க சிறு வயதுல இருக்கிறப்போ அப்பாவோ யாரோ கட்டியிருப்பாங்க, குருவோ, அதை பார்த்து அந்த உங்க ஆரம்ப கால அனுபவங்கள் ஏதாவது மறக்க முடியாது? ஆரம்ப கட்டத்துல நான் போகும்போது இந்த அணிவீட்டு காலம்னு சொல்லுவாங்க. இந்த அணிவீட்டு காலம்ன்றது இருக்கிறதுலயே அதான் ஹையஸ்ட் ஒர்க். அணிவீட்டு காலங்கிறது இந்த பில்லர் இருக்கு இல்லையா, இந்த பில்லர் இருக்கு இல்லையா, இதே பில்லர் வந்து எப்படின்னா தாய் பில்லர் பக்கத்துல சின்ன பில்லர் வரும். அது போக அதுல குதிரை, வீரன் வருவார், அப்புறம் திருப்பி யாழி எல்லாம் வரும். அது வந்து இருக்கிறதுலையே இந்த கட்டிடக்கலையிலேயே ரொம்ப ஒரு நுணுக்கமான வேலைன்னு சொல்றது. அது செய்யும்போது எனக்கு முழுக்க அதில் தான் ஆர்வம் இருந்துச்சு. ஏன்னா அங்கே விட மாட்டாங்க, விடாம உங்களுக்கும் அதை செய்யணும்னு ஆசை இருந்துச்சு. அங்கே விட மாட்டாங்க. அதை விட்டுட்டு வேற சின்ன சின்ன வேலைகள் பார்க்க சொல்லுவாங்க. ஆனால் ஒரு நேரத்தில் அதே இடத்துலயே நான் எங்கே அப்படி செஞ்சாங்களோ அதே இடத்துலயே நான் அடுத்தவங்களுக்கு அந்த வேலையை கற்றுக் கொடுக்குற இடத்துக்கு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துச்சு, இறைவனோட அருள். உங்களுக்கு அந்த ஆர்வம் இருந்திருக்கு அப்போவே பண்ணணும்னு சொல்லி. அதை உங்களோட பெற்றோர்கள், உறவினர்கள் அவங்க எப்படி ஆதரிச்சாங்க அந்த டைம்ல? பெற்றோர்கள் ஏன்னா எல்லார் வீட்லயும் வந்து படிக்க தான் அனுப்புவாங்க. யாரும் வந்து நான் வந்து இப்போ கோவில் கட்ட போறேன் அப்படின்னா கண்டிப்பா யார் வீட்லயுமே அனுப்ப மாட்டாங்க. அந்த மாதிரி நேரங்கள்ல உங்க குடும்பம் எப்படி உங்களுக்கு உதவி? எங்க வீட்டுல என்னை எல்லாருமே மெக்கானிக் தான் படிக்கணும், படிச்சு தான் அது மெக்கானிக் லைன்ல போங்க, இது வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எனக்கு ரொம்ப அறிவுரை சொன்னாங்க. ஆனா என்னோட விருப்பம் ஒரே விருப்பம், நம்ம கட்டிடக்கலையிலையும் சிற்பத்துறையில நம்ம சாதிக்கணும். கண்டிப்பா அதுதான் நமக்கு ஃபியூச்சர் அப்படிங்கிறத நான் முடிவு பண்ணிட்டேன். அவங்க எவ்வளோ சொல்லியும் நான் கேட்காம நான் இதுலயே தான் நம்ம வரணும். அப்போ உங்க வீட்டில் அந்த டைம்ல சப்போர்ட் அந்த டயத்துல சப்போர்ட் பண்ணல. அடுத்தடுத்து நான் முன்னேற வழியை பார்த்துட்டு கண்டிப்பா நல்ல வழியில தான் போயிருக்க, நீ ஃபாலோ பண்ணிக்க அப்படின்ற மாதிரி சப்போர்ட் பண்ணி. எத்தனை வருஷமா வந்து இப்போ இந்த ஸ்தபதியா இருக்கீங்க? இப்போ கிட்டத்தட்ட 20 years ஆயிடுச்சு. 20 வருஷத்துல எவ்வளவு சிலைகள் செஞ்சிருப்பீங்க? சிலைகள் அது நிறைய கணக்கில்ல, நிறைய செஞ்சிருக்கோம். அதே கோவில்கள் வந்து ஒரு கிட்டத்தட்ட இப்ப நம்ம இங்க உட்கார்ந்துருக்கோம் இல்லையா, இந்த கோவில் எனக்கு 107வது கோவில். 108 காடநேரி கிருஷ்ணர் கோவில். இது பரமக்குடி கிருஷ்ணர் கோவில் வந்து 107, காடநேரி வந்து 108வது கோவில். நம்ம வரதராஜ பெருமாள் கோயில் எனக்கு 156வது கோவில். யமுனேஸ்வரம் வரதராஜ பெருமாள் 156வது கோவில். 156. அது இது 107வதா கட்டின கோவில். இப்ப நான் கிட்டத்தட்ட 189 முடிஞ்சிருது. இப்ப கட்டுறது பண்ணி இப்போ முடிஞ்சதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு 200 மேல வந்துட்டேன். அந்த 200 கோவில்கள் நீங்க பார்த்திருக்கீங்க. 200லே நீங்க சிக்கலா ஃபீல் பண்ண ஒரு கோவில் எது? சிக்கலா ஃபீல் பண்ணா ஃபர்ஸ்ட் ராஜகோபுரம் கட்டும்போது, ஏன்னா முதல் முறையா ராஜகோபுரம் கட்டும்போது முதல் கோவில் அது சிவகங்கை மாவட்டத்துல சாலைக்கிராமம், அதாவது இளையாங்குடி தாலுகா சாலைக்கிராமங்கிற அது ஒரு பெரிய ஊர் தான். அந்த ஊர்ல வரகணேஸ்வரர் கோவில் ஒரு கோவில். அந்த கோவில்ல 5 நிலை ராஜகோபுரம் கட்டணும். அதுதான் நீங்க உங்க வாழ்க்கையில கட்டுற முதல் ராஜகோபுரம்னா 5 நிலை ராஜகோபுரம். அது ஃபர்ஸ்ட் 3 நிலையெல்லாம் ஈஸியா கட்டிடலாம். அதுக்கப்புறம் 9 நிலையெல்லாம் கட்டிட்டேன்.
நிலைனா அந்த 9 படி நிலம் சொல்றீங்க. அந்த அந்த ராஜகோபுரத்துல ராஜகோபுரத்தோட ஒவ்வொரு இது இருக்கு இல்லையா, அந்த கேப் இருக்கு இல்லையா, அதை வச்சு நீங்க கணக்கிடுவீங்க. எங்களுக்கு வந்து பங்குமானம். ஓகே. பங்குமானம் அந்த ஆகம பங்குமானம் சொல்லுவோம். அது எங்களுக்கு 5வது நிலம் ராஜகோபுரம் கட்டணும். அந்த 5 நிலை ராஜகோபுரம் கட்டும்போது நான் கிட்டத்தட்ட எப்படின்னா விஸ்தாரம் பெருசு, பெரிய விஸ்தாரம். கீழே இருந்து அதை கரெக்டா கரவுமானம் கொண்டு போகணும். நூல் பிடிச்சா கூட ஒரு வர்க்கத்தோட இன்னொரு வர்க்கம் இடிக்கக்கூடாது. அந்த மாதிரி அந்த கரவுமானம் கரெக்டா வரணும். அதுக்கு ரொம்ப நான் சிரமப்பட்டு மெனக்கெட்டு அங்கேயே இருந்து தொழிலாளர் கூடயே நான் நின்று அதை ஃபர்ஸ்ட் 5வது நிலை ராஜகோபுரம் 5 நிலை ராஜகோபுரம்னால அதை ரொம்ப நுணுக்கமா வேலை. எதனால அந்த கோவில் கட்டுறப்போ சவாலாச்சு? 5 நிலை ராஜகோபுரம், அந்த 5 நிலையும் இப்போ 1 நிலை 2 நிலை 3 நிலை வரைக்கும்னா கரவுமானம் ஈஸியா கொண்டு வந்துடலாம். அதுக்கு மேல போகும்போது இப்ப இது ராஜகோபுரம் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 60 அடி அப்படின்னு போகும்போது, அப்ப அந்த 60 அடிக்கு இந்த கரவுமானம் கரெக்டா போகணும். அந்த 60 அடி கரவுமானம் கீழே படைக்கணம் என்ன வைக்கிறோமோ, இந்த படைக்கணம் அடுத்தடுத்து நம்ம உள்ள அடக்கும்போது அடுத்தது அந்த தாய் சவர்ல விழுகணும். அந்த மாதிரி கொண்டு போகணும். அது ரொம்ப சவாலா கொண்டு போக வேண்டிய விஷயம். உங்களோட அந்த தொழிலாளர்கிட்ட விட்டுட்டோம்னா சின்ன மிஸ்டேக் பண்ணா கூட மொத்தமும் நமக்கு லாப்ஸ் ஆயிரும். நீங்க வந்து பக்கத்திலேயே இருந்து செய்ய வேண்டிய வேலை ஆயிடுச்சு. அது ரொம்ப அது எனக்கு நல்ல ஒரு அனுபவம். அதெல்லாம் நிறைய கத்துட்டு இருப்பீங்க. கண்டிப்பா. இப்ப இருக்கிற இந்த தொழில்நுட்பத்தையும் உங்க கலையையும் நீங்க எப்படி சமப்படுத்துறீங்க? தொழில்நுட்பம் இப்ப வந்து நிறைய மிஷினரியம்ஸ் வந்திருக்கு. மிஷினரிங்கிறது வந்து மிஷின்ல வந்து நம்ம டிசைன் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க. எனக்கு கண்ணு வந்து 2 இன்ச்சுக்கு தான் வேணும், கண் இமை வந்து 2 இன்ச்சுக்கு தான் வேணும் அப்படின்னா அந்த அளவுக்கு மெஷர் வந்து 3D பிரிண்டிங் பண்ற அளவுக்கு மிஷின் வந்துருச்சு இப்போ. ஸோ அந்த 3D பிரிண்டிங்ல இப்போ இருக்கிற டெக்னாலஜிக்கு வந்துருச்சு. ஸ்டில் ஏன் நம்ம வந்து கையிலேயே பண்ணிட்டு இருக்கோம்? அதாவது நீங்க சொல்ற மாதிரி மரத்துல எல்லாம் செய்யணும்னா கூட அதெல்லாம் தெரிக்காது. அதே மாதிரி சுதை சிற்பத்தையும் சிமெண்ட்ல செய்ய முடியாது, கருங்கல் சிற்பத்தையும் செய்ய முடியாது. சின்ன பீஸ் போயிடுச்சுன்னா கூட அந்த சிற்பமே நமக்கு உபயோகப்படாது. நம்ம அதை பண்ணக்கூடாது. அந்த மாதிரி வர்றது நம்ம அதை ஓரங்கட்டி தான், அது டேமேஜ்ல போயிடும். ஒரு சின்ன ஒரு முழு சிற்பத்தையே செதுக்கிட்டோம், ஒரு சின்ன விரல்ல ஒரு சின்ன நுனி போயிட்டா கூட நம்ம அதை பயன்படுத்த முடியாது. ஏன்னா அது வந்து பின்பமான சிலை. அதனால அது மிஷினரியம் வச்சு 100% நம்ம கட்டிடக்கலையை கொண்டு வர்றது ரொம்ப மிகப்பெரிய கஷ்டம். ஆனா வுட் ஒர்க்ல செய்யலாம். வுட் ஒர்க்ல நிறைய அந்த மாதிரி செய்யக்கூடிய அளவுக்கு மிஷின் வந்துருச்சு. இது வந்து ஒரு பெரிய பெரிய கடினமான வேலைகளை வந்து மிஷின்ல கட் பண்ணி அந்த கல்லை கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி கையில நம்ம செய்யக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு. 5 நிலை கட்டுறப்போ சவாலா இருந்தது. நீங்க இது மாதிரி ஏகப்பட்ட சவால்கள் உங்களுக்கு வந்து இந்த பயணத்துல இருந்திருக்கும் நிச்சயமா. கண்டிப்பா. அந்த ஒவ்வொரு தடவை சவால் வர்றப்பையும் நீங்க என்ன செய்வீங்க? அந்த சவாலை எப்படி தடையை உடைச்சு ஜெயிச்சு காட்டுறீங்க? அந்த 5 நிலைக்கு அப்புறம் அடுத்து ஒரு 9 நிலம் கட்டணும். 9 நிலை வந்து நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் கட்டணும். அப்போ அது கட்டும்போது இந்த 5 நிலைக்கு எனக்கு சவாலை தெரிஞ்ச தவிர அது எனக்கு பெரிய விஷயமா தெரியல. அந்த என்ன சொல்றது, அடுத்து எக்ஸ்ட்ரா ஒரு 40 அடி ஹைட் எக்ஸ்ட்ரா போகும்போது அந்த கரவுமானம் கரெக்டாக எடுத்துட்டேன். அது பெரிய சவாலாக இருந்தால் கூட எனக்கு வந்து கேடு தெரியும், ஆட்டோகேட்ல டிராயிங் பண்ணுவேன். ஸோ நீங்க வரையவும் செய்வீங்க? எல்லா கையிலையும் வரைவேன், ஆட்டோகேட்ல டிராயிங் பண்ணுவேன். எல்லா டிராயிங்குமே ஆட்டோகேட்ல பண்ணுவேன். ஆட்டோகேட் முடிச்சிருக்கேன். அப்போ நான் அதை நைட்லாம் உட்காந்து அதை ப்ராக்டிக்கலாக எப்படி செய்யலாம், ஆட்டோகேட்ல டிசைன் பண்ணி, அந்த ஆட்டோகேட்ல எனக்கு டிசைன் பண்ண தெரிஞ்சது ஆட்டோகேட்ல ப்ளஸ் கேண்ட்லையும் டிராயிங் பண்ணிருக்கேன். அந்த டிராயிங்கை வச்சு தான் நான் கரெக்டாக அதை கொண்டு போகிறதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எந்த ஒரு கவனத்துக்கும் போகாமல் எனக்கு முழுக்க அதை அந்த சவாலான ஒரு வேலை முடிஞ்சாதான் எனக்கு அடுத்த இடத்துக்கு என்னோட கவனம் போகும். அது வரைக்கும் அந்த எனக்கு சவாலான வேலை எந்த வேலையாக இருக்கோ அதில் தான். அதே மாதிரி தான் ஒரு சக்கரத்தாழ்வார் விக்கிரகம் செய்யணும். அது இங்கே தான் சாலைக்கிராமம் பக்கத்தில், அது வடக்கு சாலைக்கிராமம் கிருஷ்ணர் கோவிலுக்கு ஒரு சக்கரத்தாழ்வார். அந்த சக்கரத்தாழ்வார் இப்போ எல்லா இடத்துக்கும் கேட்க மாட்டாங்க, பெருமாள் கோயிலில் தான் மேக்சிமம் வைப்பாங்க. வடக்கு சாலை கிராமத்தில் ஒன்றும், இங்கே நம்ம ராமநாதபுரம் மாவட்டம் வண்ணாங்குண்டில் ஒரு சக்கரத்தாழ்வார். அப்போ அந்த சக்கரத்தாழ்வார் தேவைப்படும். சக்கரத்தாழ்வார் சின்ன சிற்பம் சின்னதாக இருக்கும். அதில் வந்து 18 கைகள் அந்த ஆயுதங்களோட கரெக்டாக கொடுக்கணும். அது பின்புறம் டபுள் சைடு ஒர்க் பண்ணும். பின்புறம் நரசிம்மர் வந்து முக்கோண வடிவில் வச்சு அசன கோலத்தை அமர்ந்திருக்கணும். அப்போ அந்த இதெல்லாம் நம்ம அது செய்யும்போது மிகப்பெரிய சவாலாக இருந்துச்சு. ஏன்னா லேச சின்ன டேமேஜ்னாலும் அந்த சிற்பமே நமக்கு உபயோகப்படாது இல்லையா. அதை நம்ம வந்து பின்னமாயிருச்சுன்னு சொல்லிட்டு ஓரம் கட்டிடுவோம். அதனால ரொம்ப யோசிச்சு பொறுமையா செய்ய வேண்டிய, அது அந்த முதல் சக்கரத்தாழ்வார் சிலை செய்யும் போது அந்த மாதிரி நமக்கு இருந்துச்சு. அடுத்தடுத்து அதில் ஒரு பெரிய இதாவே தெரியல. இந்த மாதிரி சவால்கள் வர்றப்போ என்னைக்காச்சும் உடஞ்சு போய் உட்காந்துருக்கீங்களா? இல்லை என்னால் இதுக்கு மேலே முடியாதரா கட்டுறதுக்கே
என்னால முடியலடா அப்படின்னு இன்னைக்கு உட்காந்துருக்கீங்க. இறைவன் புண்ணியத்துல கண்டிப்பா நம்ம முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் வரும். முடியாதுன்னு மனசுக்குள்ள இருந்தா கூட முயற்சி பண்ணுவோமேன்னு நம்ம பண்ணும்போது அது ஒரு சில நேரத்துல அன்னைக்கு என் குருநாதர் இருந்த காலத்துல அவர்கிட்ட ஒரு சில ஐடியா கேட்கும்போது கண்டிப்பா உன்னால முடியும் இப்படி செய் அப்படின்னு சொல்லுவாரு. இப்ப என்ன பண்றாங்க உங்க குருநாதர்? இல்ல அவரு இறைவன்கிட்ட இருக்காரு. ஆமா. அதுக்கப்புறம் அவர் இருக்கும்போது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு நல்லா நிறைய கிடைச்சிச்சு. உங்க குருநாதர்கிட்ட இருந்து நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க? அவர்கிட்ட கத்துக்கிட்டதுன்னா நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டேன். குருநாதர்னா அவர் என்ன சொல்றது, ஒரு தெய்வம் தான் சொல்லணும். அந்த அளவுக்கு நிறைய எனக்கு கத்துக் கொடுத்துருக்காரு. உங்க வாழ்க்கைக்கு என்ன கத்துக் கொடுத்தாரு? சிலை கட்டிடக்கலை விட்டுருங்க, அது வந்து ஒரு டீச்சரா என்ன சொல்லணுமோ கண்டிப்பா சொல்லி கொடுத்துருப்பாரு. அதை தாண்டி அவர் என்ன சொல்லி கொடுத்தாரு உங்களுக்கு? தாண்டி அவர் சொல்லி கொடுத்தது, வாழ்க்கையில நம்மகிட்ட எல்லாம் இருந்தாலும், நம்ம சொந்த பந்தமே நம்ம கூட இருந்தாலும், நம்மளுக்குன்னு ஒரு நேம் இருந்தா மட்டும்தான் நம்ம இந்த சமுதாயத்துல நல்லா வரும். ஏன்னா அவர் நிறைய அவர்கிட்ட இல்லாத இல்லை, எல்லாமே அவர்கிட்ட இருந்தது. கடைசி காலத்துல ஒரு சில விஷயங்கள் சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். அவர் ரொம்ப கஷ்டம்னா மனதளவுல கஷ்டப்பட்டாரு. அந்த விஷயத்த நான் தான் என்னோட லைஃப்ல இப்படிலாம் இருந்துட்டு கஷ்டப்படுறேன், நீ இந்த மாதிரி இருக்கக்கூடாது, நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம தான் பாத்துக்கிறணும், அடுத்தவங்களை நம்பி எதுவுமே நம்ம இருக்கக்கூடாது அப்படின்றதுல நம்மளுக்கான தேவைகளை நம்ம தான் பூர்த்தி பண்ணிக்கிறணும். நம்ம அடுத்தவங்களை நம்பி ஒரு வேலையா இருக்கட்டும், வாழ்க்கையா இருக்கட்டும், அடுத்தவங்களை நம்பி தான் இதை செய்ய முடியும் அப்படிங்கிற சூழ்நிலையில என்னைக்கு நீ இருக்கக்கூடாது அப்படிங்கறத அவர் எனக்கு. ஒரு புது திட்டத்துல நீங்க வந்து ஸ்டார்ட் பண்றீங்க, ஒரு புது கோயில் ஸ்டார்ட் பண்றப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கு. அந்த ஐடியாவை நீங்க எப்படி உயிரோட்டமா கொண்டு வருவீங்க? உங்களுக்கு மைண்ட்ல மட்டும்தான் அந்த ஐடியா இருக்கும், அந்த செயல்முறை எந்த மாதிரி இருக்கும்? புது கோவில் கட்டும்போது இப்ப வந்து நிறைய இடத்துல இன்னைக்கு வந்து ராமருக்கு, கிருஷ்ணருக்கு கோவிலே இல்லாத இடத்துல புதுசா போய் கட்டணும்னு நினைக்கிறாங்க இல்லையா? அவங்கெல்லாம் நிறைய ஒரு சில இடத்துல நிறைய தவறுகள் பண்றாங்க. அதை நான் பார்த்து நிறைய மன உடைஞ்சிருக்கேன். அது எப்படின்னா, ஒரு இடத்துல புதுசா கோவில் கட்ட போறோம்னா அந்த பூமி விவசாய பூமியா இருக்கலாம், இல்ல அந்த இடத்துல ஒரு தரிசு நிலமா எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம், தரிசு நிலமா இருந்திருக்கலாம். ஒரு காக்கா குருவி ஒரு குஞ்சு கூட இறந்து போனதை அந்த இடத்துல தூக்கி கொடுத்துருக்கலாம். அந்த அசுத்தங்கள்லாம் அந்த பூமியில இருக்கும். அப்ப என்ன பண்ணணும்னா, அந்த சுவாமி நம்ம அமைக்கக்கூடிய அந்த கோவில் அமைக்கக்கூடிய அந்த இடத்துல முழுமையா ஒரு 5 அடி குறையாம அந்த மண்ணை எடுத்து அப்புறப்படுத்திட்டு அந்த இடத்த சுத்தப்படுத்திட்டு அதுக்கப்புறம் தான் அதுக்குள்ள நம்ம தானியங்களை விதைச்சு அந்த 5 அடிக்கு கீழே ஏதாவது இருந்தா இல்ல கண்டிப்பா. இன்னைக்கு நம்ம மலை பிரதேசத்துல இல்ல, நம்ம பகுதியை மலை பிரதேசம்னா நீங்க சொல்ற மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்கு. அப்படிலாம் இருந்தா அதுக்கு ஹோமங்கள்லாம் பண்ணி தான் செய்வோம்னு வைங்களேன். இருந்தாலும் அந்த பூமி அந்த மண்ணுல அசுத்தங்கள் இல்லாத அளவுக்கு எடுத்துடணும். நம்ம ஆதி மண்ணுன்னு நம்ம போகையிலேயே அந்த தோண்டி இப்ப இன்னைக்கு நிறைய மிஷினரியம் இருக்கு, நம்ம தோண்டி எடுத்துட்டு போகும்போதே அதோட கடுமையான தன்மை தெரிஞ்சிடும். இதுக்கு கீழே புதுசா மூடுன மண்ணுகள் இல்லைன்னு தெரியும் இல்லையா? அந்த அளவுக்கு அதை எடுத்துட்டு அந்த இடத்த சுத்தப்படுத்தி அதுக்கு பின்னாடி அதுல தானியங்களை விதைச்சு தானியங்களை முளைக்க வச்சு கோமாதாவை பசுமாட்டை வச்சு அதை மேய வச்சுட்டு அந்த இடம் சுத்தம் இல்லைன்னா அந்த தானியம் வளராது. நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு கேள்வி கேட்டீங்க, அந்த இடத்துல சுத்தம் இல்லைன்னா தானியங்கள் வளராது, கண்டிப்பா வளராது. அந்த அதெல்லாம் செஞ்சுட்டு தான் அதுக்கப்புறம் தான் பூமி பூஜையை இங்கே போடணும். பூமி பூஜையை போட்டு ஆலிங்கம் பிரதி வாசகன்ற அந்த அமைப்புல சரியான முறையில செய்யணும். இப்ப நீங்க வந்து பேப்பர்ல என்ன செய்றீங்களோ அதை தான் முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்ட போறீங்க. அந்த செயல்முறையை எனக்கு சொல்லுங்க. அந்த செயல்முறைனா இப்ப எப்படின்னா, கருவறைங்கிறது தலைப்பாகம், அந்தராலயம்ங்கிறது கழுத்து பாகம், அர்த்த மண்டபங்கிறது மார்பு பகுதி. அப்படியே நம்ம அடுத்து வந்து சோபன மண்டபம் இதெல்லாம் தேவைப்பட்டுச்சுன்னா அதை நம்ம பயன்படுத்திக்கலாம். இல்லைன்னா அப்படியே நம்ம வந்து கொடிமரம் வந்து நாபி பகுதி, ராஜகோபுரம் பாதம். இதுல கருவறையோட அளவு வச்சு 3, 5, 7 அந்த பகுதியில நம்ம வாகனத்தை கொண்டு வந்து நிலைநிறுத்தணும். இதெல்லாம் நமக்கு ஃபர்ஸ்ட் முக்கியமா கீழேயே பார்க்க வேண்டிய வேலை. அந்தராலயம் பிரிக்கும் போது, கழுத்து பகுதி பிரிக்கும் போது பங்குமானம் கரெக்டா வைக்கணும். அதே மாதிரி கீழே இருந்தே நம்ம பூமியில இருந்து கட்டிட்டு போகும்போது அது கருங்கல்லையா இருக்கட்டும், சிமெண்ட் வேலையா இருக்கட்டும், நான் கருங்கல்ல செய்யறது இன்னும் உத்தமம். நம்ம இன்னைக்கு சுதை வேலை தான் அதிகமா. ஏன்னா நம்ம மக்கள்கிட்ட வந்து அந்த காலத்துல அரசர் காலத்துல வந்து நிறைய சாப்பாட்டுக்கு வேலை பார்த்தாங்க. அவங்களோட ஃபேமிலிக்கும் அவங்களோட தேவைகளையும் அரசர் பூர்த்தி பண்ணிக்கிட்டாரு. அப்ப வேலை பார்த்த தொழிலாளர்களா இருக்கட்டும், சிற்பிகளா இருக்கட்டும், அந்த அங்கே அப்ப இருந்த ஸ்தபதிகளா இருக்கட்டும், அவங்களோட ஒரே இது வந்து இந்த வேலைப்பாட்டை நல்ல நுணுக்கத்தோட நல்ல ஒரு இதோட கருங்கல்லே கொண்டு வரணும், அரசர் எல்லா பொருளும் வாங்கி கொடுத்துருவாரு, அப்படி செஞ்சாங்க. இன்னைக்கு நம்ம மக்கள்கிட்ட பணம் இல்லாதனால எங்கள்கிட்ட இருக்கிற பணத்துக்கு இப்படி செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்கள்ட்ட ஃபர்ஸ்ட் நான் என்ன கேட்குறேன், என்ன சொல்றேன்னா,
அவங்க தலை பாகம், கழுத்து பாகம், மார்பு பகுதி வரைக்கும் கூட கட்டினாலும் கட்டலாம். ஆனா ஒரு சில இடத்துல என்ன பண்றாங்கன்னா தலைக்கு அப்புறம் கழுத்து பாகம், மார்பு பகுதி இல்லாம இப்ப நான் நிறைய மகாமண்டபத்தை கோவில் பார்த்திருக்கேன் சின்ன சின்ன கிராமங்கள்ல. மொத்தமே சாமியோட அந்த கருவறை மட்டும் தான் இருக்கும். ஆமா, கருவறை மட்டும் இருந்துட்டா கூட தலைப்பகுதி மட்டும் இருக்கு. கருவறைக்கு எடுத்து அர்த்த மண்டபமே இல்லாம, அந்தராலயம் எல்லாம் அர்த்த மண்டபம் இல்லாம மகாமண்டபத்தை கொண்டு போய் பொருத்திருப்பாங்க. அப்படி செய்யறது அது ஆகம விதிக்கு மிக மிக என்ன சொல்ற ரொம்ப. அந்த கோவிலும் ஒரு ஸ்தபதி தானே இருப்பாரு, அவருக்கு தெரியாது. கண்டிப்பா ஸ்தபதிகள் கண்டிப்பா 100% செய்ய மாட்டாங்க. ஆகமம் படிச்சு முறையா படிச்சு வந்த யாரும் அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. அனுபவத்துல வரவங்க, ஒரு கொஞ்ச நாள் வேலை பார்த்துட்டு கொத்தனாரா இருந்து வரவங்க, இல்ல ஒரு சிற்பியா இருந்து வந்தவங்க, அவங்க என்னன்னா சரி அவங்கள்ட்ட இருக்க பணத்துக்கு நம்ம செஞ்சு கொடுக்குறோம்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனா அவங்க என்ன பண்ணணும்னா அந்த மக்கள்கிட்ட எடுத்து சொல்லணும், இப்படி செஞ்சாதான் ஆகமத்துக்காக தலை, கழுத்து, மார்பு, அதுக்கடுத்து தான் நாவி பகுதி வரணும்னு எடுத்து சொல்லணும். ஒண்ணு செஞ்சா கரெக்டா முறையா செய்யணும். அப்படி இல்லைன்னா செய்யவே தேவையில்லை. அது ஒரு சும்மா அந்த காலத்துல வணங்கு மாதிரி ஒரு கல்லை வச்சு கூட வணங்கிட்டு போயிடலாம். அவங்க அதை ஆகமத்துக்கு தவறா வணங்கும் போது அங்க கிடைக்கக்கூடிய பாசிட்டிவ் எனர்ஜி கூட நெகட்டிவா போயிடும். எனக்கு இந்த நெகட்டிவ்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இந்த தஞ்சாவூர் கோவில் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் யாரும் நிறைய அரசியல்வாதிகள்ல இருந்தே நம்ம பார்த்திருக்கோம், உள்ள போறதுக்கே பயப்படுறாங்க. அந்த கோவிலுக்குள்ள போயிட்டாலே நம்மளுக்கு ஏதோ ஒரு தப்பான செயல் நடந்துரும், வாழ்க்கையே தலைகீழா மாறிடும்ன்றாங்க. அப்ப தஞ்சாவூர் கோவில் அந்த மாதிரி தானா? இல்ல, கண்டிப்பா நல்லவர்களுக்கு நல்ல செய்தி தான் நடக்கும். அந்த காலத்துல அதாவது எப்படின்னா மயன் காலத்திலயும் சரி, அதுக்கு அடுத்து வந்த மயன்கிறவர் ஃபர்ஸ்ட் ஆகம இந்த நம்ம சாஸ்திரத்தை ஒளிவகுத்தவர் சகாதேவன். அதுக்கடுத்து பாண்டவர்கள்ல 5ஆவதா பிறந்தவர் சகாதேவன் அடுத்து இருந்தாரு. இந்த மாதிரி அவங்கெல்லாம் வகுத்து வச்சதுல சுவாமியை நம்ம உயிரோட்டமா பார்க்கலாம், நேரையே பார்க்கக்கூடிய அளவுக்கு. கருங்கல்ல மட்டும் முறையா ஆகம சாஸ்திரம் சொல்ற பிரகாரம் கருங்கல்லையே ஒரு பிரகார மண்டபம் எல்லாமே சேர்த்து அமைக்கும் போது நம்ம கண்டிப்பா சாமியை உள்ள பார்க்கலாம். இப்ப தஞ்சாவூர் கோவில்லாம் பாத்தீங்கன்னா உண்மையிலேயே அவங்கெல்லாம் தெய்வ பிரேவிகள். அங்க வேலை பார்த்த சிற்பிகளும் சரி, ஸ்தபதிகளும் சரி, தெய்வ பிரேவிகள் தான். அந்த அளவுக்கு ஒரு நுணுக்கத்தோட அன்னைக்கு அது தெரியல. அந்த ராஜராஜ சோழனும் அவங்களுக்கு தேவையான அனைத்துக்கும் நல்லா சப்போர்ட் பண்ணி அந்த கோவில் நல்லா அமைச்சாரு. இப்ப அங்க சாமியே நேர்ல பார்க்கலாம் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச என்னோட குருநாதர் உள்பட சொல்லியிருக்காரு. சாமியை நம்மளால நேர பார்க்க முடியும் தஞ்சை கோவில்ல. நீங்க போயிருக்கீங்களா? நான் போயிருக்கேன். நம்ம நேர பார்க்க முடியும். நம்ம மனசுத்தத்தோட சுத்தி பிரகாரம் வரும்போது அங்க ஒரு சில நமக்கான, அதாவது நம்ம ஆன்மீகத்துக்கு உள்ள இருக்கிறவங்களுக்கு ஒரு சில பாசிட்டிவ் எனர்ஜி அங்க இருந்து நல்லா தெரியும் நமக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது ஒரு சிலருக்கு அங்க உள்ள போறதுக்கு பயம். நன்மை செஞ்சவர்கள் தாராளமா உள்ள போறதுக்கு யாரும் பயப்பட மாட்டாங்க. உங்களுக்கு எப்படி அமைஞ்சது? நீங்க போயிட்டு வந்து நல்லா இருந்துச்சு, சிறப்பா இருந்துச்சு. சோ இது வரைக்கும் அந்த இதே கிடையாது. நல்லா இருக்கு. அப்ப நம்ம உடைச்சிடலாம், இனிமே தஞ்சாவூர் கோயில் யார் வேணா போலாம். அதாவது நம்ம நல்ல விஷயங்களே நம்ம மனசுல நினைச்சுக்கிட்டு நன்மையை தேடி சாமிகிட்ட போகும்போது தாராளமா நமக்கு நல்ல விஷயங்கள் கண்டிப்பா கிடைக்கும். நம்ம போகும்போதே சாமி கிட்ட ஒரு எதிர்பார்ப்போட வேற மாதிரி நெகட்டிவ் ஒரு திங்கிங் கூட போனாக்க அது கண்டிப்பா எந்த கோவிலுக்கா இருந்தாலும் சரிதான், அது நல்ல விஷயங்கள் கிடைக்கிறது கஷ்டமாயிரும். நல்ல மனசோட நல்ல விஷயத்தோட நம்ம உள்ள போனா தாராளமா நல்ல விஷயங்கள் நல்லா கிடைக்கும். இந்த புனித கட்டிடத்துல வாஸ்து சாஸ்திரத்தை எப்படி இணைக்கிறீங்க? ஆகமத்துக்கு அப்புறம் தான் வாஸ்து சாஸ்திரம். வீடு கட்டுறோம் அப்படின்னா வீடு கட்டுறதுக்கு வாஸ்து, வீட்டுக்குமே ஆகமம் இருக்கு. ஆகமத்தை அது அந்த காலத்துல எல்லாம் ஆகமம் பார்த்து தான் கட்டினாங்க. ஆகமங்கிறது வாஸ்து ஆகமத்துல இருந்து வந்ததுதான். வாஸ்து புருஷன் அவர் அவர்கிட்ட நம்ம விஸ்வகர்மா அவரோட ஒரு எல்லாம் இணைஞ்சு போன ஒரு விஷயம்தான் ஆகமத்தை நம்ம முழுக்க கோவிலப்புறத்துல ஆகமம் தான் நமக்கு ஃபர்ஸ்ட். ஒரு கோவில் அமைக்கிறோம்னா ஃபர்ஸ்ட் சுவாமிக்கு அந்த பூமி, அந்த ஊர் நட்சத்திரம் சாமியோட நட்சத்திரம், அமைய போற சாமியோட நட்சத்திரம், ஊரோட நட்சத்திரம், கர்த்தாக்கள், அங்க வாழக்கூடிய என்ன சொல்றது நம்ம குலம், அந்த குலத்துக்கான நட்சத்திரம், அனைத்து குலம் இருந்தா அனைத்து குலத்துக்குமே சேர்த்து தான் பொருத்தம் பார்க்கணும். இப்ப பிராமண குலம், சத்திரிய குலம், வைசிய குலம், சூத்திர குலம்னு இப்ப 4 தான் நமக்கு மொத்தமே. அன்னைக்கு கொடுத்திருக்கிறது அதுதான் சாஸ்திரத்துல அந்த 4 தான் இருக்கு. எல்லாரும் சேர்ந்து இருந்தாங்கன்னா இவங்க எல்லாருக்குமே சேர்த்து பொருத்தம் பார்த்து ஊர், சுவாமி, கர்த்தாக்கள்ங்கிறது வாழ்ற மக்கள், பெரிய மக்கள் எல்லாருக்கும் சேர்த்து பார்த்துட்டு அதுல நமக்கு கிடைக்கக்கூடிய நட்சத்திரத்தை எடுத்து அந்த நட்சத்திரத்துக்கும் நம்ம ஆகம எண்ணுக்கும் இணைஞ்சு, அதாவது நட்பு நட்சத்திரமா இருக்கணும். 2 நட்பு நட்சத்திரமா இருக்கும். உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டா இப்போ ஒரு சிலையே இருக்கு, சிலையே
அந்த சிலையோட உயரத்தை நிர்ணயிக்கணும்னா உள்ள ஒரு கால்பிராய் உயரத்தை நிர்ணயிக்கணும்னா நம்ம எடுக்கக்கூடிய நீங்க அளவை சொல்றது சாமி சாமி விக்கிரகத்தோட விக்கிரகத்துக்கும் சரி நம்ம கருவறையோட அளவுக்கும் சரி. ஓகே. கருவறை அளவு வச்சு நம்ம ராஜகோபுரம்லாம் பங்குமானம் தான். மற்ற எல்லாமே கருவறைக்கு மட்டும்தான் நம்ம ஆகம சாஸ்திரம் பார்க்குறோம். அதுல இருந்து ஒன்னொன்னு பங்குமானம் வச்சு தான் கொண்டு வருவோம். அப்படி இருக்கும்போது நம்ம அதை வந்து நம்ம எடுக்கக்கூடிய அந்த அந்த உயரத்தின் அளவை வந்து 8ஆல் பெருக்கி 27ஆல் வகுத்து மீதி என்ன கிடைக்குதோ அதான் நமக்கு அந்த ஆகமத்தோட நட்சத்திரம். இப்போ உதாரணத்துக்கு 27 நட்சத்திரம் இருக்கு. நமக்கு இப்போ 9ன்னு கிடைச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 9வது நட்சத்திரம் 27க்கு மேல கிடைக்குதுன்னா மறுபடியும் அந்த அந்த நட்சத்திரத்தை நம்ம மறுபடியும் பங்குமானம் பண்ணி கொண்டு வந்துக்கணும். அதே நேரத்துல அதுல வந்து நமக்கு பலன்கள் 9 பலன் கிடைக்கும். 3, 5, 7 இது 3 பலன் மட்டும் அதம பலன். 3ம் 5ம் வந்து ரொம்ப அதமமானது. 7வது பலன் வந்து பிரத்திரமற்ற, விரைவில் அந்த கோவில் முடியாது அப்படின்ற மாதிரி வரும். அந்த அளவு நம்ம அந்த பொருத்தம் பார்த்து வரும். சரி, இப்ப இந்த மாதிரி சில பேர் வந்து யாராவது பண்ண அனுபவங்கள் உங்களுக்கு இருக்கா? இந்த மாதிரி தெரியாம தப்பு பண்ணி அந்த 7ஆம் நம்பர் வந்து கட்ட முடியாம ஏதாவது அனுபவங்கள் இருக்கா? இருக்கு. நம்ம பெங்களூர்ல நாகமங்கலம் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து ஆதிசுஞ்சனேரிங்கிற ஊர்ல அங்க ஒரு பெரிய அம்பாள் கோவில் கட்டினாங்க. அந்த அம்பாள் கோவில் கட்டி கருவறையெல்லாம் கட்டிட்டாங்க. கால்புறவாயில கால்வரி பாதவர்க்கம் சொல்லுவோம். இந்த பாதவர்க்கம் தூக்கி நிப்பாட்டின உடனே அங்க ஆகம தவறு வந்துருச்சு. அதுக்கப்புறம் அவங்களால எழுப்ப முடியல. இப்படி எழுப்ப முடியலன்னா கோவில் கட்ட முடியல. கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷம் நிக்குது. 20 வருஷம் இருந்தது. 20 வருஷமா கோவில் கட்டிட்டே தான் இருக்காங்க. இல்ல, கட்டல. அது ஸ்டாப் ஆயிடுச்சு. அப்படியே ஏதோ ஒரு இந்த தடங்கள் அத பிரத்தியரம் விரைவற்றதுன்னு வரும் 7வது பாகத்துல அது அங்க பாதிக்குது. அப்ப வந்து எங்க குருநாதரை கூப்பிட்டு கேட்ட உடனே அவர் என்னை அனுப்பிச்சு விட்டாரு. நாங்க போயிட்டு பார்த்துட்டு இப்படி இருக்கு 7வது பாகத்துல உள்ளது. சரி, அது என்ன சரி பண்ணணுமோ சரி பண்ணிடணும். சரி பண்ணி சொல்லிட்டு அந்த 1/2 இன்ச்சு 2 சைடும் 1/2 இன்ச்சு எடுத்துட்டு அதை கிளியர் பண்ணி அது 7வது பகுதியில இருந்ததை 9வது பகுதிக்கு கொண்டு வந்த உடனே அடுத்து ஒரு 2 வருஷம் கும்பாபிஷேகம் முடிஞ்சது. இது நான் அனுபவத்துல நேரடியா நான் பார்த்த விஷயம். இப்ப நம்ம மீனாட்சி அம்மன் கோயில் மொட்டக்கோபுரம் முனீஸ்வரர் சொல்லுவாங்களே, மொட்டக்கோபுரம்ட்டு அங்க கூட இன்னைக்கு வரைக்கும் அது நிறைவு பெறல. அதுக்கு காரணம் எங்க குருநாதர் சொல்லியிருக்காரு. மதுரை மீனாட்சி மொட்டக்கோபுரம் சொல்லுவாங்க. எங்க குருநாதர் சொல்லியிருக்காரு. அதுக்கு காரணம் இதே இந்த ஆகம மிஸ்டேக் அந்த இடத்துல, அந்த கோவில்ல இல்ல, அந்த கோவில் உள்ள இல்ல, இந்த மொட்டக்கோபுரத்துல அந்த தவறு இருந்ததுனாலதான் அன்னைக்கு இந்த தவறாலதான் நின்று போனது. இன்னைக்கு வரைக்கும் அடுத்த பணியை தொடங்க முடியல. ஸோ இப்போ அதை நம்ம மாற்றணும் அப்படின்னா அந்த கோபுரத்தையே அந்த கால்புறாயோட அகலத்துல சுவாமிக்கு வச்சிருக்கிறதுல இருந்து இங்க எக்ஸ்ட்ரா அந்த 7வது பகுதியிலையோ 3வது பகுதியிலையோ 5வது பகுதியிலையோ விழுகாம அதை சரி பண்ணி 1, 2, 4, 6, 8, 9, 0 அந்த மாதிரி அந்த இடத்துக்கு கொண்டு வரணும். அதுக்கு தான் நம்ம என்ன நமக்கு நம்பர் கிடைக்குதோ, இப்போ 27 கிடைச்சிச்சுன்னா 27 3ஆ பிரிச்சு 9ஆ எடுப்போம். 10ன்னு வந்துச்சுன்னா அதை 0வில் எடுத்துருவோம். அந்த மாதிரி ஆகமம் கணக்கு பண்ண வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கு. அதில் 48 பொருத்தங்கள் பார்க்கணும். அந்த 7, 9 சொல்றது சின்ன சின்ன சைஸ்ல தான் உங்களுக்கு வரப்போகுது. அளவுகள் அளக்கிறதுக்கு நிறைய கருவிகள் வந்துருச்சு. நீங்க என்ன அளவுகள்லாம் யூஸ் பண்ணுவீங்க? இல்ல, என்னோட காலத்துல எல்லாம் ஸ்கேல் அளவுலாம் நிறைய வந்துருச்சு. ஆனா அந்த காலத்துல என்ன பண்ணாங்கன்னா பரமணு, அணுக்கள், நெல்லு, எள்ளு, ஆட்டம். ஆமா, அணு கண்ணுக்கே தெரியாது. கண்ணுக்கே தெரியாத அந்த நம்ம வெயில் போட்டுச்சுன்னா ஒரு அலை மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த பரமணுன்னு சொல்றோம். அந்த அலை அளவு கூட மிஸ்டேக் ஆகக்கூடாதுன்றக்காக நெல்லு, எள்ளு, ஃபர்ஸ்ட் எள்ளு, அதுக்கடுத்து நெல்லு, அதுக்கடுத்து நம்ம தென்னை மரத்து ஓலை. இன்னைக்கு ஆனா நாங்களும் பயன்படுத்துறோம் தென்னை மரத்து ஓலையை. அதுல நம்ம அக்யூரேட்டா வச்சுட்டு ஒரு அளவு அதுல வச்சு மார்க் பண்ணோம்னா நமக்கு பக்காவா கிடைக்கும். தென்னை மரத்து ஓலையில அது அந்த காலத்துல நிறைய, இன்னைக்கு கருவிகள் வந்து நம்ம இப்படி பயன்படுத்துறோம். அன்னைக்கே அவங்க நிறைய இதே மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் நிறைய அவங்க தயார் பண்ணியிருக்காங்க. அதான் சொல்றேனே, அன்னைக்கெல்லாம் நீங்க போய் பாத்தீங்கன்னா மேல்கோட்டை நரசிம்மர் டெம்பிள்லாம் போய் பாத்தீங்கன்னா, நம்ம அம்மா ஜெயலலிதா அம்மா பிறந்த ஊர், அங்க அகபுலா மடத்துக்கு ஒரு பெரிய கோவில் ஒன்று கட்டி கொடுத்துருக்கோம். அதுக்கு பின்னாடி இப்ப நம்ம ஜியர் ஒருத்தர், அவரோட மணிமண்டபம் ஒன்று கட்டணும். அதெல்லாம் அந்த நுணுக்கத்தோட கருங்கல் வேலைப்பாட்டோட நிறைய செஞ்சிருக்கோம். ஆனா நம்மளாம் இன்னைக்கு நம்ம மிஷினேரியம்லாம் கொஞ்சம் இருந்தும் நம்ம அதை செய்யறோம். அந்த காலத்துல கையிலேயே வேலை பார்த்தாங்க. போனீங்கன்னா மயிலெல்லாம் கால் ஊண்டி இருக்கும், கையினாலதான் வேலை பார்த்துருப்பாங்க. அந்த காலுக்குள்ள நீங்க கை கொடுத்து பார்க்கலாம், அந்த அளவுக்கு இருக்கும். ரொம்ப நுணுக்கமான இது. அது பேலூர், அலைபேடு, ஆசனு,
கர்நாடகால. ஸோ அந்த அளவுன்றது ம். ஒரு கோவில் கலையில வந்து ரொம்ப முக்கியம். ரொம்ப முக்கியம். இப்ப எல்லாமே சொல்லுவாங்க. கோவில பார்த்தா அந்த கோபுரத்த பார்த்து கும்பிட்டு போயிருங்க. அந்த காலத்துல நான் கேள்விப்பட்டிருக்கேன். பாட்டிலாம் சொல்லுவாங்க. கோவில் போய் இப்ப நேரம் இருக்காது. கோபுரம் பார்த்து கும்பிட்டு வாடா, சாமிய கும்பிட்ட மாரி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கோபுரத்தோட முக்கியத்துவம் என்ன? விமானத்தோட முக்கியத்துவம். நம்ம கீழ இருந்து செய்யக்கூடிய அந்த ஆகம பங்குமானம் எல்லாமே கடைசியில ஸ்தூபியில தான் கொண்டு போய் நிப்பாட்டுறோம். அந்த ஸ்தூபியில உள்ள இருக்கக்கூடிய வரகு, கருங்காலியா இருக்கட்டும், நெறைய பாசிட்டிவ் எனர்ஜி நெறைய அங்க இருக்கு. ஆமா, அந்த காலத்துல இருந்து போட்டு ஆமா. வைப்பாங்கன்னு அங்க சொல்லுவாங்க. இருந்து தான் நமக்கு சுவாமிக்கே கருவறைக்கு அந்த விமானத்தோட கலசத்துல இருந்து இங்க சுவாமியோட ம். உச்சிக்குழி வரைக்கும் நாங்க அங்க பிரம்ம கபால ஹோல்ஸ் குடுத்து, ம். அது வழியா தான் நம்ம அவங்களுக்கு நெறைய சூரியன், சந்திரன் மூலமா நம்ம இயற்கையா அவங்களுக்கு நெறைய அங்க என்ன சொல்றது, ஒரு பவர் வர்றது மாரி நம்ம குடுத்துருப்போம். ஆல்ரெடி ஏற்கனவே குடுத்துருப்போம். அதனால அந்த அந்த காலத்துலலாம் இரும்புகள் பயன்படுத்தாத காலத்துல கோபுரத்துல வந்து இரிடியம் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த இரிடியம் ஃபார்ம் ஆகுறதுக்கு காரணம் வந்து இடி விழுகுது இல்லையா? அந்த இடி விழுகக்கூடிய தாங்கக்கூடிய சக்தி வந்து நம்ம அ மேல இருக்கக்கூடிய கலசத்துக்குள்ள இருக்கக்கூடிய வரகு தாங்குது. கருங்காலி கட்டை தீப்பிடிச்சு எரியாது. வேற எந்த கட்டை வச்சீங்கனாலும் தீ பிடிச்சிரும். உள்ள கரியிரும், கட்டை ஒண்ணுமே இருக்காது. அதனால தான் கருங்காலி வச்சாங்க அந்த காலத்துல. கருங்காலி எரியாதா? கருங்காலி அவ்வளோ சீக்கிரம் எரியும் தன்மை வராது அதுக்கு. நீங்க யாகத்திலேயே நம்ம அ துகள்களா தான் செதுக்கி போடுவோம். அதுவே ரொம்ப நேரம் கிடந்து தான் அப்புறமா அந்த துகள்களே இலச்சு போடுறதே எரியும். இங்க நம்ம வச்சிருக்க பெரிய கட்டையா இருக்கும். கருங்காலியில் நெறைய பாசிட்டிவ் எனர்ஜி. நீங்க பல கோவில் கட்டியிருக்கீங்க. ம். உங்களுக்கு ஏதாவது சுவாரஸ்யமான ஒரு அனுபவம் இருக்கா? சுவாரஸ்யமான அனுபவங்கள்லாம் நெறைய இருக்கு. ஏதாவது இந்த ஒரு 2, 3 ரொம்ப மலங்காட்டுக்குள்ள ஒரு கோவில் ஒண்ணு கட்டுனோம். அங்கெல்லாம் வந்து அது ஒரு குலதெய்வ கோயில். ம். கருப்பணசாமி. நாங்க நானும் அங்க கொஞ்சம் என்ன சொல்றது, வீக்லி 2 நாள் அங்க போய் தங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை. அங்கெல்லாம் சொன்னா இன்னைக்கு உள்ள விஞ்ஞான காலத்துல நம்ப மாட்டாங்க. தெய்வத்த நேரயே பார்த்தேன்ற அளவுக்கு சொல்லலாம். அந்த அளவுக்கு எனக்கு அருள் கிடைச்சிருக்கு. அதே மாரி இப்ப நம்ம இங்க அதான் எப்படி அந்த என்ன அனுபவம் அது? அ நான் கூட சிங்கிளா அங்க ஒரு ஒரு ஒன் டைம் நான் போய் தங்கியிருந்தப்ப, தங்கிட்டு காலையில 4:30 மணிக்கு நில வைக்கணும். நில வைக்கிறதுக்கு பூஜை பண்ணணும். ரூம் பக்கத்துல அதுல தங்கியிருந்தேன். என் கூட யாரோ கூட இருக்கிற மாரியே எனக்கு அந்த மாரி உணர்ந்தேன். அதே மாரி வெளியில வரும் 4:30 மணிக்கு குளிச்சுட்டு ஏன்னா கிராம மக்கள் வர்றதுக்கு லேட் ஆயிருச்சு. குளிச்சுட்டு நான் சாமிட்ட போய் பார்க்கும்போது, அவர் ஏதோ தத்ரூவமா நிக்கிற மாரி தெரிஞ்சாரு. அந்த மாரிலாம் நெறைய பார்த்துருக்கேன். அது இன்னைக்கு உள்ள விஞ்ஞான காலத்துல சொல்லுவாங்க, அ அது ஏதோ பிரமையில சொல்றாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலேயே நான் உணர்ந்திருக்கேன். அவர பார்த்த பின்னாடி எனக்கு நெறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. இப்ப நம்ம இங்க இருக்கோம் இல்லையா? அந்த கோவில் இருக்கு இல்லையா? இது பரமக்குடி ச சத்யபாமா ருக்மணி சமேத நந்தகோபாலகிருஷ்ணன் கோவில். இந்த கோவில் கட்டிட்டு இருக்கும்போது கூட, இந்த கோவில் அ ரொம்ப சவாலுக்கு அப்புறம் கட்டி முடிச்ச கோவில்னு சொல்லலாம். நெறைய அ இது என்னோட பங்களிப்பும் நெறையா நான் இங்க செஞ்சிருக்கேன். ஏன்னா இந்த இடத்துல இந்த கிருஷ்ணர் கோவில் வரணும் அப்படிங்கிற ஒரு இதுல ஆரம்பிச்சாச்சு. ஆரம்பிச்ச பின்னாடி நெறைய தடைகள். தடைகள்னா அவங்க நிர்வாகத்துக்குள்ளேயே தடைகள். நிர்வாகத்துக்குள்ளேயேன்னா, அவங்களுக்குள்ள கிடையாது. அவங்கள கடந்து வெளியில உள்ளவங்க நெறைய தடைகள் குடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப அந்த டயத்துல அங்க இருந்த தலைவர் ரொம்ப ஃபீல் பண்ணாரு. அப்ப என்னால முடிஞ்ச ஒரு சில ஆன்மீக வள்ளல்கள் இருக்காங்க இல்லையா? அவங்களையும் நான் அறிமுகப்படுத்தினேன். எனது எனக்கு உடன்பிறவா சகோதரர் கண்ணன் சிங்கப்பூர்ல இருக்காரு. அவர ஒரு வார்த்தை சொன்னேன் இப்படி இருக்குன்னு. வந்தேன், "அண்ணே நான் என்ன செய்யணும்? நான் செய்றேனே." கிருஷ்ணருக்கு அவரு உலகத்துக்கே படி அளக்கிறவரு. ம். அவருக்கு என்ன? அவருக்கு செய்றதுக்கு ஆள் இல்ல. நான் செய்றேனே அப்படின்னு வந்து அவரா முன் வந்து இந்த நிர்வாகத்துல உள்ளவர்களுக்கெல்லாம் மாலை போட்டு, அ அந்த நன்கொடையும் குடுத்து, இந்த கோயில் நிறைவு பெறதுக்கு நெறைய உதவி பண்ணாரு. அது மாரி நெறைய நண்பர்கள், நெறைய என்ன சொல்றது? ஆன்மீக உள்ளவர்கள் நெறைய பேர் அந்த மாரி எல்லாம் உதவி பண்ணாங்க. இந்த பூமி பூஜை போட்டு இங்க கட்டடம் கட்டி வந்து நம்ம வந்த காலத்துல இருந்து பக்கத்துல ஒரு முஸ்லீம் நண்பர், மாமா ஒருத்தர் பாய் இருந்தாரு. அவரு இங்க ஒரு ஒரு வீட்ல குடியிருந்தார். இந்த வீட்ல இங்க வீடு கட்டி இங்க குடியிருந்தாரு. அவரு தான் அந்த கட்டடத்துல தண்ணி விடுறதெல்லாம் நானே விடுறேன். எனக்கு ஒரு ஓகே. கைங்கரியம் அவர் குடுங்க. வந்து ஒரு முஸ்லிம் முஸ்லீம் சகோதரர். சகோதரர். ஆ. அவரு வந்து அந்த நான் தான் தண்ணி விடுவேன். நான் தான் இந்த இடத்த பாதுகாத்துக்கிறேன். நைட்லாம் நீங்க வாட்ச்மேன் போட வேணாம். நானே பாத்துக்கிறேன். அந்த மாரி நல்ல ஒரு ஒத்துழைப்பு குடுத்தாரு. அவரு வந்து அந்த நிலை வச்சோம் இல்லையா? நிலை வச்ச பிரகாரம்
அவரே அவர் அறியாம ஏன்னா அவரே சொல்றாரு, "என்ன அறியாம நான் தூங்கிட்டு இருக்கையில எந்திரிச்சு பார்க்குறேன் மாப்ள. பசுமாடு கூட்டமா வருது. நான் கண்கூடா பார்த்தேன். இன்னைக்கு நினைச்சாலும் அப்படியே உடம்பு புல்லரிக்குது." ஸோ அவரு கூட்டமா ம். அவ்வளவு கூட்டமா பசுமாடு வருது, மணி கட்டி வருது. அந்த சத்தத்த நான் கேட்டேன் ம். அப்படின்னாரு. ஒரு நல்ல மனிதர், நல்ல உதவி பண்ணாரு. அவருக்கு தரிசனம் அவரு குடுத்தது மாரி, நான் கிருஷ்ணர நேரா பார்த்துட்டேன். கடைசியில அந்த ஸோ இது அவரே சொன்னாரு. அவரே சொல்றாரு, "நான் கிருஷ்ணர நேரா பார்த்தேன். ம். நான் இங்க நேரா கண்கூடா பார்த்துட்டேன் மாப்ள" அப்படின்னு சொல்லி சொன்னாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அந்த சத்தத்த கேட்டதுக்கு முன்னாடி, அவர் வாழ்க்கையே வேற மாரி நல்ல லெவல்ல, நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கு குடுத்துச்சு அப்படின்னு அவரே ஃபீல் பண்ணி சொன்ன கும்பாபிஷேக டயத்துல அவரே இங்க மைக்லயே பேசினாரு. ஓகே. இப்ப எங்க இருக்காரு அவரு? இவரு இப்ப வந்து அடிக்கடி சுவாமியோட சத்தங்கள் கேட்குது. என்னால இங்க இருக்க நான் நான்வெஜ்லாம் யூஸ் பண்ணுவோம். அதனால எனக்கே மன உறுத்தலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரு வேற இன்னொரு இடத்துல வீடு ஷிஃப்ட் வீடு ஷிஃப்ட் பண்ணிட்டாரு. ஆயிருக்காரு. அவர் மனசுலயே நாங்க அத சாப்பிடாம இருக்க முடியாது. ஆனா எனக்கு அது உறுத்தலா இருக்கு. எனக்கு தரிசனம் நல்லா குடுக்குற மாரி நல்லா தெரியுது. அப்படின்னு ஷிஃப்ட் ஆயிட்டாரு. ஓகே. அந்த மாரி இதெல்லாம் நெறைய இது மட்டும் இல்ல. நெறைய விஷயம் நெறைய இடத்துல நெறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம். ஒரு இடத்துலலாம் குதிரை ஒரு அயன்குறிச்சின்னு சொல்லிட்டு ஒரு மானாமதுரை பக்கம். குதிரைக்கு வந்து கண் திறக்கணும். குதிரை கண் திறக்கும்போது எப்பயுமே யாரையும் பின்னாடி நிப்பாட்ட மாட்டோம். பின்னாடி ஓகே. பின்பக்கம் சிலைக்கு கண்ணு நிக்கக்கூடாது. தொறக்கறப்போ கண் பின்னாடி திறக்க யாரையும் பின்னாடி நிப்பாட்ட எந்த சிலைக்குமே யாரையும் பின்னாடி, முன்னாடி நிப்பாட்ட மாட்டோம். கோமாதாவ நிப்பாட்டுவோம். ஆ. கோமாதா நிப்பாங்க. கண்ணாடி வச்சிருப்போம் சாமி பார்க்கறதுக்கு. அந்த மாதிரி. சொல்லியும் கேட்காம அங்க உள்ள வேளார் என்ன பண்ணிட்டாங்க, ஆ கருவறையில வைக்கக்கூடிய சிற்பங்கள் ஒரு சில சிற்பங்கள் பழைய சிற்பங்கள்லாம் எடுத்து கொண்டாந்து அங்க வைக்கிறாங்க. வச்சுட்டு அவங்க நின்னுட்டுருக்காங்க. நாங்க மேல குதிரை மேல ஹைட்ல நிண்டு கண் திறந்துட்டு இருக்கோம். சத்தம் தான் கேட்டுச்சு. அதோட மக்கள் எல்லாமே சைடுல நின்டாங்க. ஒரு சத்தம் கேட்டுச்சு. கீழ இறங்கி வந்து பார்த்தா, அந்த வேளாரும் கீழ விழுந்து கிடக்காரு. இந்த சிற்பம் அவர் மேல கிடக்கு. பின்பக்கம் வச்சதுன்னு. அவர குதிரைக்கு பின்பக்கம் எப்பயுமே அந்த குதிரைய சாணித்தியமா உருவாக்கும்போது, கண் திறக்கும்போது அந்த குதிரை ஓடுறதாக அர்த்தம். வேட்டைக்கு தான் கிளம்புது. ஐயனார் கருப்பணசாமி குதிரையில போகும்போது, முனீஸ்வரனா இருக்கட்டும், எந்த சாமி குதிரையில கிளம்பும்போது அவர் வேட்டைக்கு தான் கிளம்புவார். அதுக்கு தான் அவர் அந்த குதிரைக்கு மேல வந்து கருப்பனுக்கு கருட பகவானும், ஐயனாருக்கு கிளியும் வச்சிருப்போம். அவரோட பறவை. அந்த பறவை முன்னாடி போகும். அத நோக்கி இவர் வேட்டைக்கு போவாரு. அப்ப அதெல்லாம் ரொம்ப நெறைய விஷயங்கள் இதுல வந்து அ சாணித்தியமா நம்ம நிண்டு, அ மனதளவுல சுத்தமா நிண்டு சுத்தமா பண்ணிட்டு வரலாம். நெறைய விஷயத்துல நம்ம தப்பிச்சு வரதே கஷ்டமாயிரும். அந்த அளவுக்குலாம் நேரடியா, உண்மையா, தத்ரூவமா பார்த்துருக்கேன். கண் திறக்கும்போது கண்ணாடி உடைஞ்சிருக்கு. எத்தனையோ அந்த இடத்துல. கண்ணாடின்ற தான் ஞாபகம் வருது. எல்லாரும் இந்த காலத்துலயும் அது ஃபேக்கு. அத வந்து எல்லாருமே பிசினஸ்க்காக தான் கண்ணாடி அதான் உடையிற மாரி காட்டுறாங்கன்னு சொல்றாங்க. நான் அத சவாலாவே சொல்றேன். அ மார்ச் மாசி மாதம் 28ஆம் தேதி மாசி மகத்தன்னைக்கு பர்மா காலனி, ம். பரமக்குடி பர்மா காலனில ஒரு கிருஷ்ணர் கோயில் கட்டியிருக்கான். அந்த கிருஷ்ணர் கோயில்ல நான் கிருஷ்ணருக்கு கண் திறக்க போறேன். ம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா, நேரடியாவே வரலாம். ம். வந்து பக்கத்திலேயே நின்னு பார்க்கலாம். என்ன நடக்குதுன்னு. விஞ்ஞான காலமா இருக்கிறதுனால நெறைய பேர் இத வந்து அ அ நாத்திகம் பேசுறாங்க. ம். அதாவது ஆன்மீகத்த முழுமையா நம்பி வந்து கண்டிப்பா வந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியும். இப்ப நான் அத சவாலா சொல்றேன். என் நம்பரையும் நான் சொல்றேன். என் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணட்டும். நான் எங்கேயெல்லாம் கும்பாபிஷேகம் நடக்குதோ சொல்றேன். புது சிற்பங்களுக்கு கண் திறக்க போற நேரத்தில நான் சொல்றேன். தாராளமா அங்க வந்து அவங்க பார்க்கலாம். ஆ எங்க கையில எதுவுமே இருக்காது. அந்த தங்க ஊசி, வெள்ளி ஊசி, சுத்தியல் ஒண்ணு தான் இருக்கும். சில்லறை நாணயங்கள அ நான் நாங்க பண்ண வேண்டிய பூஜைகள் செய்து அந்த கண் திறப்போம். திறக்கும்போது கண்ணாடியே டிஸ்டன்ஸ் வச்சு தான் இது பண்ணுவோம். இத நம்பாதவங்க என்னோட நம்பரு 9751483304 திருப்பி சொல்றேன் 9751483304 97 514 83 304 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். ஆ நான் எங்கே கும்பாபிஷேகம் நடக்குது, எந்த மாசம் எங்கெங்க கும்பாபிஷேகம் நடக்குதுன்னு நான் சொல்றேன். அங்க வந்து அவங்க நேரயே பார்க்கலாம். அந்த கண் திறப்பு நேரத்தில கண்ணாடி எங்க இருக்கு, நாங்க எங்க இருக்கோம். அந்த கண்ண திறந்து விட்ட உடனே அந்த கண்ணாடி எப்படியெல்லாம் வெடிக்குது, சிதறுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறம் கோமாதாவ பார்த்தோன்னா, கோமாதாவ மிரட்சியாயி, திருப்பி சாமிய பார்த்து எவ்வளோ தூரம் சாந்தமாகுது. அதுக்கப்புறம் கன்னியா பெண்கள் கும்பதீபம் ஏத்தி வர சொல்லுவோம். இந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு. வந்து நேரயே பார்க்கலாம். அவங்க நேர்ல வந்து அது அ இந்த விஷயத்த நேரடியாவே பார்க்கலாம். பார்க்கும்போது, அதுக்கு பின்னாடி அவங்களுக்கு அந்த மூட நம்பிக்கை சுத்தமா அகன்று போயிரும்.
கண்டிப்பா. அந்த மூட நம்பிக்கையா பேசுறாங்க இல்லையா? அதாவது எப்படின்னா, நாத்தியம் பேசுறாங்க இல்லையா? இது இது எப்படி இல்ல? சாமியெல்லாம் அங்க இல்ல. அவங்க சும்மா கண் திறக்க இப்படி சொல்றாங்க இல்லையா? அவங்களுக்கு அதுக்கப்புறம் ஆஹா! தெய்வம் ஒண்ணு இருக்குன்னு சொல்ற அளவுக்கு அந்த இடத்துல பதிவு பண்ண முடியும். நோட் பண்ணிக்கோங்க மக்களே. நம்பரும் குடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பா கால் பண்ணி யாருக்கெல்லாம் சந்தேகம் இருக்கோ அவங்கலாம் கண்டிப்பா போய் கிளியர் பண்ணிக்கோங்க. நல்லா இருந்த வானம், அப்படியே மூடி அவ்வளோ பெரிய மழை, காத்து அங்க இருந்த பேனல் ஃப்ளக்ஸ் எல்லாத்தையும் உடைச்சு தள்ளி, ரொம்ப வருஷம் அவர வந்து வெளியிலேயே வச்சிருந்து கொண்டு போனதுனால, அவ்வளவு ஆக்ரோஷமா, வேகமா வேலைய காமிச்சாரு. அப்பல்லாம் என்னால அந்த இடத்துல ஒரு பயம் வந்திருக்குமே. மிக பயங்கிறத விட, இவ்வளவு தூரம் அவரோட கோவம் இவ்வளவு உச்சத்துக்கு இருக்குமா? அப்படிங்கிறதுல ரொம்ப நான் வியந்து போயிருக்கேன்.